Hi friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி பூ வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்கின்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இந்த ஃபேஸ் பேக் இருக்கும் நமக்கு. இதுக்கு நான் ஒரு 3 செம்பருத்தி பூ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி பூவில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் நல்லா கலர் கொடுக்கறதுக்கும் ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த செம்பருத்தி பூ பேக்கு. இது கூட நான் தயிர் சேர்க்குறேன். உங்களுக்கு தயிர் எப்படி தெரியும், சன் டேன் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு இந்த தயிர் சேர்க்குறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி சேர்க்குறேன். இது உங்களுக்கு கலர் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முல்தானி மெட்டி. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூவை மிக்ஸில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்குறோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் கையிலலாம் கூட இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சுருக்கங்கள் எல்லாம் மறைஞ்சி உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப இளமையான தோற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பேக் இது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.